கடந்த வாரத்திலே கூட அமெரிக்கா தேசத்திலே நாம் பார்த்தோம். அதாவது சார்லி ஜேம்ஸ் கிர்க் அப்படிங்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் என்ன அப்படின்னா, ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண் இப்படிப்பட்ட ஓரின சேர்க்கை பாவங்கள் இதற்கெல்லாம் விரோதமாக எங்க காலேஜ் ஸ்கூல் இங்க எல்லாம் போய் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்த தேவனுடைய மனுஷன் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பகுதியில் இருந்தபடியினால அவர் ஒரு இதுல பேசிக்கொண்டிருக்கிற வேளையில அவர் சுட்டு என்ன செய்தாரு, இரத்த சாட்சியாய் இன்றைக்கு விதைக்கப்பட்டு அமெரிக்க தேசத்திலே ஒரு எழுப்புதலுக்காக வித்திட்ட ஒரு தேவ மனுஷனாக தேவ ராஜ்யத்துக்குள்ளே இன்றைக்கு இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்திருக்கிறார். Children of God, how during the days of Noah people were not willing to repent until the deluge came and washed away everything. Like how the sin with men and women with women, the homosexual sin was taking place in those days. Likewise today also you would have heard in the news that about family, a very famous servant of God, Charlie Kirk in America, he was shot dead because he was preaching against this sin, this homosexuality sin among the college students. He was preaching very boldly and he went around giving debates upon this. And likewise one fine day when he was with those students in the campus, he was gunshot and he died. He died as a martyr for the work of God. He was seeded for the revival of America. He was sown as a seed of revival so that the American people will revive. All these sins are taking place around the whole world today. தேவ பிள்ளையே, Children of God, இன்னைக்கு அதாவது பாவத்துக்கு விரோதமாக அவர் பேசினது நிமித்தமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாலிபன் என்ன செய்தான், அவனுக்குள்ள எப்படி இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில யூதாசுக்குள்ள பிசாசு போனானோ அதே போல அந்த வாலிபனுக்குள் பிசாசு புகுந்து என்ன செய்தாப்புல அந்த தேவ மனிதன் இன்றைக்கு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். today you see this person, this servant of God, he was preaching against the sin among the college students. A young boy who was not able to accept that, he was very angry and he shot him dead. Like how the evil spirit entered into Judas and he worked against Jesus, the same way this boy did against Charlie Kirk. ஏனென்றால் தேவ பிள்ளை, இன்னைக்கு பாருங்க, ஐரோப்பிய தேசங்களிலும் சரி அமெரிக்க தேசங்களிலும் சரி ஆலயங்கள் விற்பனைக்கு என்று என்ன வைத்திருக்கிறாங்க, போர்டு வைத்திருக்கிறாங்க. Why, children of God, you can know about this, what I am telling now. In European and American countries, we can see banners which is kept here and there, church for sale. ஏன்னா ஜனங்கள் தேவனை தேடக்கூடிய ஒரு உணர்வுள்ள இருதயம் இன்னைக்கு இல்ல. People are not willing to seek God. They don't have that realization. கிறிஸ்தவத்திற்காக வைராக்கியமாய் இருந்த தேசங்கள் இன்றைக்கு கிறிஸ்துவை முற்றிலும் மறுதலித்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. Once the countries which had zeal for Christianity, now they don't know what is Christianity and they are sinning against God. அதனால கடைசி நாட்களிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறாங்க. That is why God is giving a warning, an alarm to the people of God in these last days. யாருக்கு எச்சரிப்பு கொடுக்கறாங்க அப்படினா, to whom is he giving this warning? வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 19வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் நேசிக்கிறவர்களையே அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. Children of God, God is giving this warning to the people. That is Revelation chapter 3 verse 19 says, to those whom I love I reprove and discipline, so be zealous and repent. ஏன் அப்படின்னா தேவன் தம்முடைய சபையை இந்த உலகத்திலே அளவில்லாது அன்பு கூர்ந்தபடியினால் தான் இன்றைக்கு அவர் நேசிக்கிறவர்களாய் இருக்கிற நாம் இன்றைக்கு சபைகள் எல்லாம் பாழாய் போய் என்ன அப்படின்னா அந்தி கிறிஸ்துடைய உபதேசத்துக்குள்ள போய் இன்னைக்கு வழி மாறி உபதேசம் மாறி உலக லௌகிகத்துக்குள்ளே இன்றைக்கு சபைகள் உறங்கி கொண்டிருக்கிறது. அதைத்தான் நாம உன்னத பாட்டு 5வது அதிகாரத்துல 2வது வசனத்துல நாம் இப்படியாக வாசித்தோம், நான் நித்திரை பண்ணின ஆனால் என் இருதயம் விழித்திருந்தது அப்படின்னு சொல்லி சகோதரி புறா உத்தமி என்ன செய்கிறா சொல்லுகிறா. ஐஸ்வர்யத்துல உலக லௌகிகத்துல இருந்து எழுந்து வர முடியாதபடி அவன் என்ன செய்கிறா, தாமதித்துக் கொண்டிருக்கிறார். Children of God, why God so loved his church
that he gave his life, but the churches of today, they are defiled and they are spoiled and they are behind the preachings and doctrines of Antichrist. They go astray from the words of God. They are sleeping in the worldly pleasures. That is what is mentioned in Song of Solomon chapter 5 verse 2. She is sleeping, the bride, the church is sleeping, but awake in heart is mentioned, my sister, my love, my dove. God is calling the bride like this, but she is not able to wake up from the sleep of the sin, that is the worldly pleasures. அதைத்தான் அந்த நாட்களிலே பாருங்க, ஆதியாகம 19வது அதிகாரத்துல 15-16 லோத்துடைய நாட்களிலே பட்டணத்தை சோதம் கொமோராவை அழிப்பதற்கு முன்பாக தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி நீதிமானாகிய லோத்துவை வெளியே கொண்டு வருவதற்காக என்ன செய்யறாங்க, தூதனை அனுப்பினாங்க. ஆனா அவர் தாமதித்துக் கொண்டிருந்தார். Children of God, that is what is mentioned in Genesis chapter 19 verse 15 and 16, that God sent his angels to bring Lot out of the city which was in sin, but Lot was not ready. He kept on delaying. அவங்க தாமதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தூதர்கள் அவர்கள் கரங்களை பிடித்து அவர்களை என்ன செய்தாங்க, ஜீவன் தப்ப வெளியே கொண்டு வந்து அவங்களை என்ன செய்தாங்க, விட்டாங்க. But Lot was delaying. The angels seemed to urge them and bring them out of the city. தேவன் தாம் நேசிக்கிற பிள்ளைகளை என்ன செய்கிறாங்க, சிட்சிக்கிறாங்க. வரக்கூடிய தண்டனைக்கு தப்பும்படியாக அவர் தம்முடைய சபைக்கு ஒரு எச்சரிப்பாக இன்றைக்கு இந்த வெளிப்பாடுகளின் மூலமாக தேவன் தம்முடைய ஜனங்களோடு வசனத்தின் மூலமாக இந்த காரியங்களை பேசுகிறாங்க. God so loved the church, that is why he wanted to reprove and discipline, and the churches wanted to be repented. That is why God is speaking to his people through his words. அப்ப தேவ பிள்ளையே, Then children of God, அவர் நேசிக்கிறவர்களை அவர் என்ன செய்கிறார், கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். வரக்கூடிய தண்டனைக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவருடைய சபை தண்டனைக்கு அதாவது வைக்கப்படல. அவருடைய சபை மகிமையிலே எடுத்துக் கொள்ளப்படுவதற்குத்தான் அவருடைய சபை இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. he loves the church, that is why he is reproving and disciplining the church, and he wanted the church to repent. He wanted his church to escape from the punishment, because he has not kept his church to be punished, but to be taken up with him in his glory. தேவ பிள்ளையே, Children of God, இன்றைக்கு சபையானது என்ன கொண்டாடுகிறது என்றால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1வது அதிகாரம் 13-14 இப்படியாய் சொல்கிறது. Isaiah chapter 1 verse 13 and 14 says, இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். bring no more vain offerings. தூபம் காட்டுகிறது எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. Incense is an abomination to me. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். New moon and Sabbath and the calling of convocations, I cannot endure iniquity and solemn assembly. இங்கெல்லாம் வீண் காணிக்கையை கொண்டு வாரீங்க, காணிக்கை கொடுத்தா போதும், தசமபாகம் கொடுத்தா போதும், இல்ல தேவனுக்கு சபை கட்டுவதற்கு இடம் கொடுப்போம், இல்ல சபை கட்டுவதற்கு பணம் ரொம்ப கொடுப்போம், இல்ல இடம் வாங்கி கொடுப்போம், இல்ல சபைக்காக பொருள் வாங்கி கொடுப்போம், அப்படிலாம் நினைக்கிற இப்படிப்பட்ட வீண் காணிக்கை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்யல, எதிர்பார்க்கல. இதெல்லாம் நீங்க கொடுக்கிறது அதை குறித்து ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனா இது நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. இது எல்லாவற்றையும் பார்க்கிறோம். எபேசியர் 5வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து தன்னை சுகந்த காணிக்கையாய் என்ன செய்தாங்க, ஒப்பு கொடுத்தது போல நாமும் நம்மை சுகந்த காணிக்கையாய் தேவன் நுகர்ந்து மகிழ்வதற்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். Children of God, today we see in Isaiah chapter 1 verse 13 and 14, you bring offerings, you bring tithes, which is all vain. You may think, I gave place for the church to be built, I gave money, I gave materials for the church to be developed. All this is okay, but it is all vain. This will not take you to heaven. As it is mentioned in Ephesians chapter 5, Jesus offered himself as the incense that has been taken to the heaven. Likewise, you have to offer your whole self as offering, where you become pure incense.